விழியடி நேயர்களுக்கு சாய் சிவாவின் வணக்கங்கள். நேற்று நடந்த விபத்து, விமான விபத்து. இதில் இறந்தவங்க பயணிகள் 242 பேர்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பணியாளர்கள் இருப்பாங்க, பைலட் இருப்பாங்க. அது போய் விழுந்த கட்டடத்தில் இருந்த எத்தனை பேர், எவ்வளோ பொருட்சேதம், உயிர் சேதம், தொடர்ந்து நடக்கும் விபத்துகள், இதெல்லாம் நமக்கு அதாவது எதிர்பாராத சூழ்நிலையில் வருகின்ற மரணம். நம்ம ஒருத்தவங்க வயதாகும்போது, நோய்வாய்ப்படும் பொழுது மரணம் இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்து கொஞ்சம் மனசு தைரியமாக இருக்கிறதுக்காகும். ஆனால் இந்த மரணங்கள் நமக்கு உணர்த்துவது என்ன சொல்லுங்கள்? நிலையில்லாத வாழ்வு. இந்த நிலையில்லாத வாழ்க்கைக்கு ஏன் அடிச்சுக்கிறீங்க? ஏன் கோபம், சண்டை, பொறாமை, போட்டி இதெல்லாம் அப்படின்னு நம்மளை கேட்குது இல்லையா? எந்த கணத்தில் எப்படி மரணம் வரும்னே தெரியாது அப்படிங்கிறத நமக்கு வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நொடியும் உணர்த்திக்கிட்டே இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் வருது பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து வந்து சுற்றி பார்த்துட்டு திரும்பி தன்னுடைய நாட்டுக்கே கிளம்பிய வெளிநாட்டினர், வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் போய் செட்டில் ஆகணும்னு கிளம்பின ஒரு குடும்பம், மகன்களையும் கணவனையும் விட்டு தான் மட்டும் வெளிநாட்டு வேலைக்கு கிளம்பிய ஒரு பெண், இப்படி ஒவ்வொரு காணொலியாக வர 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 அப்படி நேற்றே நான் சொன்னேன், ஒரு 240 குடும்பங்கள் பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை கனவுகளுன்னு அவங்க பயணத்தை தொடங்கி இருப்பாங்க சொல்லுங்கள். அப்படி தொடங்கி அடுத்த செகண்டை என்ன நடக்குதுன்னு உணர்வதற்கு முன்னாடியே ஒரு மரணம். அப்பா, கொடூரமான மரணம். சொல்கிறாங்க ஒரு தலை மட்டும் தனியாக ரோட்டில் கிடந்துச்சுன்னு. அப்பா, நினச்சாவே அப்படியே உடம்பெல்லாம் விளக்குது. இத்தனை மரணங்கள். இதுக்கு யார் பொறுப்பு? அந்த விமானம் வெடித்து சிதறியதற்கு யார் பொறுப்பு? அது ஆகாயத்தில் மட்டும் சிதறாமல் போய் ஒரு கட்டடத்து மேலே விழுந்து அந்த கட்டடத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இறந்தாங்களே, இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? ஒரே ஒரு பையனை மட்டும் அவசர வழியின் மூலமாக தப்பிச்சிருக்காரு, அவங்க உயிர் பிழைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெளியை தரையில் இருக்கும்போது தான் திறக்கணும், ஆகாயத்தில் பறக்கும்போது அதை திறக்கக்கூடாது. அதை திறந்ததன் மூலமாக கூட ஏதாவது நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ விபத்து அப்படிங்கிறது மாதிரி வேறு மாதிரியான செய்திகள் வருகின்றது. இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பாதிப்பு தான். 240 குடும்பங்களுக்கு நடந்த சோகத்தையும் அவங்களுடைய இழப்பையும் யாராலையும் ஈடு செய்ய முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் பொதுமக்கள் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை. அது தெரிஞ்சால் எல்லாரும் சொல்லுங்கள். இன்றைய காலத்தில் ஆகாய வழி பயணத்தை நம்ம தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உள்நாட்டு பயணம் கூட அதிகமாக இருக்குது ஆகாய வழி பயணம். ஏன்னா அவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு நம்ம அதுக்காக நிறைய மெனக்கடுறோம். ஆனால் சோகங்கள் நடக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயணத்தை தவிர்த்த வாழ்வு இல்லை, மரணத்தை தவிர்த்த வாழ்வும் இல்லை. இது உங்களுக்கு என்ன உணர்த்திச்சு? நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னு பகிர்ந்துக்குங்க. காத்துக்கொண்டிருக்கிறேன். நன்றி.